தேவனுடைய உன்னதமான நாமமும் அவருடைய பிரசன்னமும் தொடர்ந்து உயர்த்தப்படுவதாக. நாம் திரும்பவுமாக தேவனை பற்றிய படிப்பை நாம் தொடர இருக்கிறோம். தேவ இயல் அல்லது முறை இறையியல் அல்லது தேவத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த படிப்பை நாம் தொடர்ந்து படிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. இதற்கு முந்தைய வகுப்பிலே முன்னுரையாக இந்த தேவ இயல் அல்லது தேவத்துவம் அல்லது முறை இறையியல் என்று சொல்லக்கூடிய இந்த படிப்பினுடைய ஒரு முன்னுரையான சில காரியங்களை பார்த்தோம். தேவன் மனிதனுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். மனிதனுக்கு அவர் தம்மை தம்முடைய வேதபூர்வமாக வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனை பற்றிய காரியங்கள் தேவனால் தான் கொடுக்கப்படுகிறது, தேவனால் தான் அறிவிக்கப்படுகிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இப்படியாக இந்த படிப்பு மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமாக காணப்படுகிறது. அவன் அன்போடு நெறிகளோடு நடப்பதற்கு அது மிக முக்கியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படி முன்னுரையாக சில காரியங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி 7 காரியங்களை நாம் பார்த்தோம். மனிதன் இந்த காரியங்களை படிக்கும் பொழுது, அவன் தேவனை குறித்து அதிகமாக தெரிந்து கொள்ளும் பொழுது, அவருக்கு இன்னும் அதிக கனத்தோடு பயத்தோடு அவரை ஆராதிக்கக்கூடியவனாக அந்த ஆராதனையானது அர்த்தமுள்ளதாக காணப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையானது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான தவறான போதனைகளிலிருந்து அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். இந்த போதனைகளின் மூலமாக தன்னுடைய விசுவாசத்தை அவன் அதிகமாக உறுதிப்படுத்துகிறான். அவனுடைய வாழ்க்கையானது நித்தியத்தை நோக்கி அதிகமாக வழிநடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி இப்படியாக கடந்த வகுப்பிலே நாம் முன்னுரையாகவும் இந்த படிப்பினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு இன்னும் ஆழமாக இந்த படிப்பை நாம் படிக்க தொடர நாம் இருக்கிறோம். இந்த வார்த்தையானது தேவ இயல், முறை இறையியல், தேவத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையினுடைய பண்புகளை, இந்த வார்த்தையினுடைய தோன்றலை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது ஆங்கிலத்திலே தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை. இந்த தியாலஜி என்று சொல்லக்கூடிய இறையியல், தேவயியல் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது 2 கிரேக்க வார்த்தையினுடைய கூட்டாக இது அமைந்திருக்கிறது. 2 வார்த்தைகள் ஒன்றாக சேர்த்து ஒரே வார்த்தையாக இது பரிணமித்தது. இந்த இறையியல் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தியோஸ் என்றும் லோகோஸ் என்றும் இந்த 2 வார்த்தைகளுடைய சேர்க்கையாக தியாலஜி என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். தியோஸ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்றால் தேவன், ஆண்டவர், கடவுள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். லோகோஸ் என்று வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் வார்த்தை, பேச்சு, பிரசங்கம், உச்சரிப்பு என்று சொல்லி இந்த வார்த்தையினுடைய பொருளாக நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவனை பற்றிய வார்த்தை அல்லது தேவன் உச்சரித்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கியங்கள் என்று சொல்லி இதனுடைய அர்த்தமாக நாம் பார்க்க முடியும். ஆகவே தேவனை பற்றின காரியங்களாக இதில் நாம் படிக்க இருக்கிறோம். தேவன் மொழிந்த, தேவன் உச்சரித்த, தேவன் பேசின வார்த்தைகளாக இந்த தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது அமைந்திருக்கிறது. நாம் இந்த வார்த்தையில் நாம் 2 பண்புகளையும் நாம் பார்க்க முடியும். ஒன்று ஜீவ வார்த்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
லிவிங் வேர்டு, இந்த லோகோஸ், இந்த வார்த்தை என்று சொல்லக்கூடியதற்கு 2 விதங்களிலே அது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒன்று ஜீவ வார்த்தை, லிவிங் வேர்டு. ஜீவ வார்த்தை என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார். யோவான் முதல் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி 1:16 நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே இருந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி முதல் 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆகவே ஜீவ வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவதாக லோகோஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை என்று சொல்லும் பொழுது வேதாகமத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே லோகோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கக்கூடிய வேதாகமத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இன்னொன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவானவருக்கும் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே வார்த்தை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதில் 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று எழுதப்பட்ட வார்த்தையாக வேதாகமம் இருக்கிறது, இன்னொன்று ஜீவிக்கிற வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். ஆகவே இந்த படிப்பை நாம் படிக்கும் பொழுது தேவனை பற்றிய, தேவனுடைய வார்த்தையை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதை நாம் வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. யூதர்களிடத்திலே தேவனுடைய வாக்கியங்கள் ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ரோமர் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே. நாம் அதே போல 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கே தேவனுடைய வாக்கியங்களின்படி, ஆகவே இது தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. லூக்கா 8வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒருவன் என்னிடத்தில் கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்தால் அவன் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது எழுதப்பட்ட வாக்கியமாக இருக்கிறது, இன்னொன்று இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார். ஆகவே தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையானது கிரேக்க 2 வார்த்தைகளினுடைய கூட்டாக இது காணப்படுகிறது. தேவன், தியோஸ் என்று சொல்லக்கூடிய தேவன், இன்னொன்று லோகோஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே இந்த 2ம் சேர்த்து தேவனுடைய வார்த்தையாக, தேவ வார்த்தையாக, இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஜீவிக்கிற வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஜீவிக்கிற வார்த்தையாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக அவர் காணப்படுகிறார். ஒருவன் என் வார்த்தையை கேட்டு என்னில் நிலைத்திருந்தால் அவன் கனி கொடுப்பான் என்று சொல்லி யோவான் 15வது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக காணப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லக்கூடிய அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் தானாக இயங்க முடியாது, நம்மால் தன்னிச்சையாக நாம் வாழ முடியாது. நாம் இயேசு கிறிஸ்து இல்லாமல், தேவன் இல்லாமல் நாம் வாழ முடியாது என்று சொல்லி வேதாகமம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதே நாம் அவருக்குள் பெற்றிருக்கிற பலனாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறபடியால் அவர்களே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தையாக வேதாகமம் காணப்படுகிறது. ஆகவே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய வேதத்தை நாம் தியானித்து வாசித்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் பாக்கியமுள்ளவர்களாக காணப்படுகிறோம். சங்கீதம் 119வது சங்கீதம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம்
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக காணப்பட வேண்டும். இந்த படிப்பானது இந்த தேவ இயல் என்று சொல்லக்கூடிய தியாலஜி ப்ராப்பர் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு படிப்பானது நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாடக செயல்பாடுகளுக்கு வர வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அறிவுறுத்தக்கூடியவராக இருக்கிறார். புதிய தலைவனாக மோசேக்கு பின்பாக யோசுவா அவர் வரும் பொழுது கர்த்தர் அவருக்கு இப்படியாக சொல்லுகிறார். அதனுடைய 1வது அதிகாரம் 5லிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீ கேட்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளே நீ ஒன்றும் விலகாமல், வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாமல் இதன்படி நீ செய்ய கடவா, இதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் அறிவுறுத்துகிறார். பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு நபருக்கு மட்டுமல்ல, ஒரு தலைவருக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம் குடும்ப தலைவர்களாக, குடும்ப தலைவிகளாக, எதிர்காலத்திலே குடும்ப தலைவராக தலைவியாக வரக்கூடியவர்களாகிய நாம் இந்த தேவனுடைய வார்த்தையின்படி விலகாமல், வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாமல் நாம் தொடர்ந்து வாழ வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவானவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனாக அது காணப்படுகிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார் என்று சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையானது அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தைகள் அது செத்ததாக காணப்படுவதல்ல, அது உயிரோட்டம் உடையதாக காணப்பட வேண்டும். நாம் வாசிக்கும் பொழுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. தேவனுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாதபடியாக அது காணப்படுகிறது. அது என்றென்றைக்கும் ஜீவனுடையதாக அது காணப்படுகிறது. சரித்திரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வேதாகமவியல் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பிலே வாசிக்கும் பொழுது, வேத வார்த்தையானது எவ்வளவு விதமான துன்புறுத்தலுக்கு உட்பட்டும் கூட அது இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நிலைத்திருக்கக்கூடிய வார்த்தையிலே, இயேசு கிறிஸ்துவாக இருக்கக்கூடிய வார்த்தையிலே, எழுதப்பட்ட வேதாகமமாக இருக்கக்கூடிய இந்த வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். ஆகவே தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு படிப்பானது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அத்தியாவசியமாக காணப்படுகிறது. இதனுடைய பல்வேறு விதமான வகைகளை குறித்து நாம் பார்க்க முடியும். தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த இறையிலே பல்வேறு விதமான வகைகள், பகுப்புகளை நாம் பார்க்க முடியும். இது பிரிவுகளா என்று சொன்னால், இது பிரிவுகள் என்று தனித்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் படித்து எளிதாக புரிந்து கொள்வதற்காக இந்த வகைகளானது வரையறுக்கப்படுகிறது. 9 விதமான வகைகளை குறித்து இந்த படிப்பில், இந்த இறையியலில் நாம் பார்க்க முடியும். முதலாவதாக இந்த இறையியல் என்று சொல்லக்கூடிய வார்த்தையானது கால்வின் அல்லது அர்மேனியனிசம், அகஸ்டின் போன்ற நபர்கள் உபயோகப்படுத்த தொடங்கினார்கள். இந்த வார்த்தையானது, இந்த தியாலஜி என்று சொல்லக்கூடிய இதில் நாம் பல்வேறு விதமான பகுப்புகளை நாம் பார்க்க முடியும். டிஸ்பென்சேஷனல், கவர்னன்ட், அகஸ்டானியன், கால்வினிஸ்ட், அர்மேனியன், இப்படியாக பல்வேறு விதமான இறையியல் கோட்பாடுகளானதை நாம் பார்க்க முடியும். இதற்கெல்லாம் நாம் பிரித்து நாம் சண்டையிடுவதற்காகவோ, நாம் இதை சார்ந்தவர்கள் இதை நம்புகிறோம் என்பதற்காக அல்ல. இதெல்லாம் வேதாகமத்தை பற்றி, வேதாகமத்தை எளிதாக புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட காரியங்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த படிப்புகளை நாம் படிக்கும் பொழுது, இதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, நாம் ஒருவருக்கொருவர் மற்ற தேவ பிள்ளைகளோடு சண்டையிடுவதற்காக அல்ல, மாறாக இதை நாம் படிக்கும் பொழுது வேதாகமத்தை நமக்கு எளிதாக புரிந்து கொள்வதற்காக இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த இறையியலில் 9 விதமான வகைகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட சத்தியங்களாக காணப்படுகிறது. இது ஒன்றும் புறம்பான இருக்கக்கூடிய காரியங்களாக நாம் எடுத்துக்கொள்வதல்ல. எல்லாம் வேதாகமத்திலிருந்து
நாம் பல்வேறு விதமான விஷயங்களுக்காக, தேவைகளுக்காக இதை நாம் கையாளக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். இதில் நாம் முதலாவது வகையாக நாம் பார்க்கும் பொழுது நேச்சுரல் தியாலஜி, இயற்கையான இறையியல் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் என்ன? தேவனை பற்றி இயற்கையின் மூலமாக தெரிந்து கொள்வது. தேவன் உண்டாக்கி இருக்கிற, தேவன் சிருஷ்டித்திருக்கிற இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ளுகிறோம். வேதாகமத்திலே நாம் அப்படியாக வாசிக்க முடியும். சங்கீதம் 19வது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவனுடைய மகிமையை, தேவனுடைய உயர்ந்த பண்புகளை, அவருடைய சுபாவத்தை அவர் உண்டாக்கி இருக்கிற இந்த சிருஷ்டிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே இருக்கக்கூடிய வசனங்களை வைத்து கொண்டு அந்த இயற்கையின் மூலமாக தேவனை பற்றி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் அவர் ஆகாரம் அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே தேவன் போஷிக்கிறார் என்று சொல்லி தேவனுடைய பண்புகளை நாம் பார்க்கிறோம். தேவன் இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடியவர், இந்த உலகத்தை தாங்கக்கூடியவராக இருக்கிறார். அனுதினமும் இந்த உலகத்தை அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பண்பை பார்க்கிறோம். ஆகவே இந்த இயற்கையின் மூலமாக தேவனை பற்றி, தேவனுடைய சுபாவத்தை பற்றி, பண்புகளை பற்றி படிப்பதற்காக இந்த நேச்சுரல் தியாலஜி என்று சொல்லக்கூடிய, இயற்கை இறையியல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையை நாம் படிக்க முடியும். தேவனை பற்றி நாம் படிக்கும் பொழுது நமக்கு இந்த சிருஷ்டிப்புகளும் கூட உதவி செய்கிறது. வேதாகமத்திலே அதற்கான அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். யோபுவின் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்புகளை குறித்து அவர் அதிகமாக விவரிக்கக்கூடியவராக காணப்படுவார். பிரியமானவர்களே, நம்முடைய மனித மூளைக்கு எட்டாத அநேக இயற்கையான விஷயங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஞானத்தை நாம் அதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய அந்த கிரியேட்டிவ் நேச்சர், அவருடைய அழகான தன்மைகளை குறித்து நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, ஆகவே தேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு முறையை நாம் கையாளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக பிப்ளிக்கல் தியாலஜி, அதாவது வேதபூர்வமான இறையியல். அப்படி என்றால் மற்ற இறையியல் கோட்பாடுகள் எல்லாம் வேதபூர்வமானது இல்லை என்று சொல்லி அர்த்தமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இந்த பிப்ளிக்கல் தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த படிப்பானது மிக முக்கியமாக வேதாகமத்தை மையமாக கொண்டு, முதல்ல நாம் பார்த்தோம், இயற்கையை அது மையமாக கொண்டு தேவனை படிக்கக்கூடியது. இரண்டாவது பிப்ளிக்கல் தியாலஜி, இது வேதாகமத்தை, தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டு படிக்கக்கூடிய ஒரு துறையாக காணப்படுகிறது. இதில் நாம் பார்க்கும் பொழுது உடன்படிக்கை இறையியல் அல்லது கவனன்ட் தியாலஜி என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், அல்லது கிங்டம் தியாலஜி, ராஜ்யத்தினுடைய இறையியல் என்று சொல்லி அழைப்பார்கள். இப்படியாக பல்வேறு விதமான காரியங்கள் இருக்கிறது. உடன்படிக்கை இறையியல் என்று சொன்னால் வேதாகமம் 2 உடன்படிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை என்று சொல்லக்கூடிய புதிய ஏற்பாடு. ஆகவே வேதாகமம் இந்த உடன்படிக்கையிலே தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் இந்த கண்ணோட்டத்திலே நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி இதை நாம் படிக்க முடியும். இதெல்லாம் நாம் எளிமையாக வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்காக, தேவனை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு படிப்பானது காணப்படுகிறது. வேத இறையியல், பிப்ளிக்கல் தியாலஜி. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, வரலாற்று இறையியல். வரலாற்று இறையியல், தேவனை பற்றி வரலாறுகளின் மூலமாக நாம் படிப்பது. உதாரணத்திற்கு ஆதியாகமத்தை எடுக்கும் பொழுது, ஆதியாகமத்தில் தேவன் சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு அவர் வரலாறுகளில் எப்படி செயல்பட்டிருக்கிறார், அவர் ஆதாமில் எப்படி செயல்பட்டிருக்கிறார், அவர் மோசேனுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டிருக்கிறார், அவர்
யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டிருக்கிறார், இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் அவர் எப்படி செயல்பட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பண்புகளை சரித்திர கூறுகளின் வாயிலாக புரிந்து கொள்வது. நாம் எந்த வகையை நாம் எடுத்தாலும் நாம் தேவனை பற்றி தான் படிக்க இருக்கிறோம். அதற்கு எழுதப்பட்ட வேதமாக நமக்கு உதவி செய்கிறது. ஆனால் இதில் நாம் மிக முக்கியமாக மையப்படுத்தி நாம் பார்ப்பது வரலாறுகளை நாம் கூறுகளாக எடுத்துக்கொள்கிறோம். வரலாறுகள் எப்படியாக தோன்றினது, வரலாறுகள் எப்படியாக தேவனை பற்றி விளக்குகிறது என்பதை குறித்து தான் இந்த துறையிலே நாம் படிக்க முடியும். முதலாவதாக நாம் பார்த்தோம், அது நேச்சுரல் தியாலஜி, இயற்கையின் வாயிலாக இறையியல் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக பிப்ளிக்கல் தியாலஜி, வேத இறையியல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மூன்றாவதாக ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி, வரலாறுகளின் அடிப்படையிலே தேவனை பற்றி படிக்கக்கூடிய பகுப்புகளாக காணப்படுகிறது. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது தியாலஜி ப்ராப்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. இந்த தியாலஜி ப்ராப்பர் என்று சொல்லும் பொழுது இதில் தேவனை பற்றி, தேவனுடைய இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய இருப்பு, தேவனுடைய பண்புகள், தேவனுடைய சுபாவங்கள், ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய பண்புகள், தேவனுடைய ஆள் தத்துவம், திரித்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே தேவனாக மூன்று நபர்களாக இருக்கக்கூடிய இந்த திரித்துவம் என்று சொல்லக்கூடியதை இதில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை நாம் பார்க்கும் பொழுது தியாலஜி ப்ராப்பர் என்று சொல்லி இதை அழைப்பார்கள். இதை நாம் பார்க்கும் பொழுது இது சிஸ்டமிக் தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இறையியலில் ஒரு பகுதியாக இதை நாம் பார்க்க முடியும். ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது சிஸ்டமிக் தியாலஜி, முறைப்படுத்தப்பட்ட இறையியல். இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியல் என்று சொல்லும் பொழுது இதில் மிக முக்கியமாக 10 கூறுகளாக தேவனை பற்றி நாம் படிக்க முடியும். கிறிஸ்துவை பற்றி படிப்பது, கிறிஸ்டாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. பரிசுத்த ஆவியானவரை பற்றி படிப்பது, நியூமட்டாலஜி என்று சொல்லக்கூடிய படிப்பு. ரட்சிப்பை குறித்து நாம் படிக்கும் பொழுது சொட்டீரியாலஜி என்று சொல்லக்கூடிய ஒரு படிப்பு. தூதரை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஏஞ்சலாலஜி என்று சொல்லக்கூடிய படிப்பு. வருங்காலத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது எஸ்கட்டாலஜி என்று சொல்லக்கூடிய படிப்பு. மனிதனை பற்றி, பாவத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுது ஹேமர்ஷியாலஜி என்று சொல்லக்கூடிய படிப்பு. மனிதனை பற்றி படிக்கும் பொழுது ஆந்த்ரோபாலஜி என்று சொல்லக்கூடிய படிப்பு. ஆகவே இப்படியாக 10 கூறுகளாக இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியலை நாம் படிக்க முடியும். ஆகவே இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியலானது நாம் எளிமையாக வேதாகமத்தை பற்றி, வேதாகமத்திலே சொல்லப்பட்ட உபதேசத்தை பற்றி நாம் படிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இது காணப்படுகிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பல்வேறு விதமான நிலைமையிலே நாம் வேதாகமத்தை படிக்கிறோம். நாம் வருடத்திற்கு ஒரு முறை நாம் வேதாகமத்தை முழுவதுமாக வாசிக்கிறோம். நாம் தினம் தியானம் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது பல நேரங்களிலே நாம் முறையாக நாம் படிக்காதனாலே நமக்கு புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஆகவே இந்த கடினத்தன்மையை லகுவாக்குவதற்காக இந்த முறைப்படுத்தப்பட்ட இறையியலானது கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லப்படுகிறது, ரட்சிப்பை பற்றி என்ன சொல்லுகிறது, மனிதனுடைய பாவத்தை பற்றி இது என்ன சொல்லுகிறது, தூதரை பற்றி என்ன சொல்லுகிறது, வருங்காலத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, இப்படியாக பிரித்து நாம் படிக்கும் பொழுது நாம் வேதாகமத்தை புரிந்து கொள்வதற்கு, இந்த வேதாகமத்தினுடைய தேவனை நாம் புரிந்து கொள்வதற்கு இது உறுதுணையாக காணப்படுகிறது. ஆகவே இந்த சிஸ்டமிக் தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த 5வது முறைப்படுத்தப்பட்ட இறையியலானது நமக்கு மிகவும் உதவியாக இது காணப்படுகிறது. 6வதாக நாம் பார்க்கும் பொழுது பிராக்டிக்கல் தியாலஜி அல்லது பாஸ்டோரல் தியாலஜி, போதக இறையியல், வழிநடத்தக்கூடிய மெய்ப்பனுடைய இறையியல் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இறையியல். இந்த இறையியலானது நமக்கு எதற்கு உதவி செய்கிறது? நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவ நடைமுறைக்கு, கிறிஸ்தவ ஒழுக்கம் சார்ந்த காரியங்களுக்கு நமக்கு உதவியாக இது காணப்படுகிறது. நாம் ஆராதிப்பதற்கு, நாம் ஆலோசனை கொடுப்பதற்கு, நாம் குடும்பத்தை சார்ந்த காரியங்களை போதிப்பதற்கு,
ஆகவே இந்த காரியங்களுக்கு எல்லாம் இந்த பேஸ்டரல் தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த போதக இறையியலானது நமக்கு அத்தியாவசியமாக காணப்படுகிறது. ஏழாவதாக ஃபிலாசபிக்கல் தியாலஜி, அதாவது தத்துவார்த்தமான இறையியல். இதை நாம் பார்க்கும் பொழுது தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி மனிதனுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் எழுகிறது. தேவனை பற்றின கேள்விகள், மனிதனை பற்றின கேள்விகள், இந்த பூமியிலே நடக்கக்கூடிய இந்த துயரமான சம்பவங்களை பற்றின கேள்விகள். ஆகவே தேவனை சார்ந்து இந்த விஷயங்களை எல்லாம் கேட்கும் பொழுது அதற்கு தர்க்க ரீதியாக, வாத ரீதியாக தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய பண்புகள், தேவனுடைய செயல்பாடுகள், ஆகவே இதை புரிந்து கொள்வதற்காக இந்த ஃபிலாசபிக்கல் தியாலஜி, தத்துவார்த்தமான தர்க்க ரீதியான இறையியல் என்று சொல்லக்கூடிய இந்த இறையியலானது காணப்படுகிறது. பல்வேறு நபர்கள் இப்படியாக இந்த இறையியலை அவர்கள் போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது இந்த இறையியலானது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக காணப்படுகிறது. தேவனுடைய சத்தியத்தை நாம் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே அதற்கு நமக்கு மிகவும் தேவையான ஒன்று தர்க்க ரீதியான இறையியல். ஆகவே நாம் இந்த இறையியல் எல்லாம், இந்த வகைகளை நாம் படிக்கும் பொழுது ஒன்று மட்டும் போதும், மற்றதெல்லாம் தேவையில்லை, அதையெல்லாம் நாம் படிக்க அவசியமில்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. எல்லா வகைகளும் நம்முடைய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனை நாம் புரிந்து கொள்வதற்காக இது உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எட்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது மாரல் தியாலஜி அல்லது எத்திக்கல் தியாலஜி, ஒழுக்கம் சார்ந்த இறையியல். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முடிவெடுக்கும் பொழுது நாம் பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களிலே பல்வேறு விதமான முடிவுகளை எடுக்கிறோம். ஆகவே அந்த முடிவெடுக்கும் பொழுது அது தேவனுடைய இறையியலுக்கு உட்படுத்தப்படுகிறதா, தேவனுடைய வார்த்தையின்படி அது செயல்படுத்தப்படுகிறதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் பல முறை நாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் போதிக்கும் பொழுது நாம் நடைமுறை சார்ந்த காரியங்களை நாம் போதிக்கிறோம். நம்முடைய வேலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நாம் படிக்கக்கூடிய கல்லூரியில் எப்படி இருக்க வேண்டும், நாம் சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் நாம் எப்படி நாம் போதிக்கிறோம் என்றால், தேவனுடைய வசனமானது சில சட்டத்திட்டங்களை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒழுக்கங்களை கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. நாம் எப்படி இருக்க வேண்டும், தேவன் நம்மை பரிசுத்தமாக ஆவியிலும் நம்முடைய சரீரத்திலும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சரீரத்தை நாம் எப்படியாக நாம் பேணி காக்க வேண்டும், நம்முடைய ஆத்மாவை நாம் எப்படி பேணி காக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த எத்திக்கல் தியாலஜி, ஒழுக்கம் சார்ந்த இந்த இறையியலானது நமக்கு தேவைப்படுகிறதாக இருக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது டாக்மேட்டிக் தியாலஜி. இந்த டாக்மேட்டிக் தியாலஜி என்று சொல்லும் பொழுது நம்ம சபையினுடைய அமைப்புகளை வைத்து இந்த இறையியல் கோட்பாடுகளானது பகுக்கப்படுகிறது. சில சபைகள் தங்களுக்கென்று சில சட்டத்திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது வேதாகமத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி நாம் பார்க்க முடியாது. சில காரியங்கள் அது வேதாகமத்திலே இருக்காது, அது மறைபொருளாக இருக்கும். ஆனால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். அதில் பாவம் ஒன்றும் இருக்காது. அவர்கள் வேதத்திற்கு புறம்பாக செய்ய மாட்டார்கள், ஆனால் வேதத்தில் அது காணப்பட்டிருக்காது. ஆகவே அந்த சபை சார்ந்த உபதேசங்கள் என்று சொல்லி வரும்பொழுது அது டாக்மேட்டிக் தியாலஜி. அவர்கள் பல தலைமுறையினராக அவர்கள் அந்த பழக்க வழக்கங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ஆகவே இந்த படிப்பானது டாக்மேட்டிக் தியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு படிப்பிலே நாம் பார்க்க முடியும். உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது சிஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இந்த சபையினருக்கென்று சில இறையியல் கோட்பாடுகளானது காணப்படுகிறது. அல்லது
பேப்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதில் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என்று சில கோட்பாடுகளானது காணப்படுகிறது. லூத்தரன் சபை என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்று சில கோட்பாடுகளானது இருக்கிறது. ஆகவே சபையினர் சில கோட்பாடுகளை வரையறுக்கிறார்கள். இந்த வரையறைக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர்கள் அந்த சபையினுடைய அந்த கோட்பாடுக்குள்ளாக வரும் பொழுது அவர்கள் அந்த சபையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஆகவே இது டாக்மேட்டிக் தியாலஜி என்று சொல்லக்கூடியதாக காணப்படும். ஆகவே இந்த இறையியல்ல 9 வகைகளை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவதாக நேச்சுரல் தியாலஜி, இரண்டாவதாக அதாவது இயற்கையிலே வரக்கூடிய இறையியல், இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பிப்ளிக்கல் தியாலஜி வேத இறையியல் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக வரலாற்று இறையியல் என்று சொல்லி ஹிஸ்டாரிக்கல் தியாலஜி என்று பார்த்தோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது தியாலஜி ப்ராப்பர் என்று சொல்லக்கூடிய தேவ இயல் அல்லது முறை இறையியல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஐந்தாவதாக நாம் பார்க்கும் பொழுது முறைப்படுத்தப்பட்ட இறையியல் சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது பாஸ்டரல் தியாலஜி போதக இறையியல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஏழாவதாக பார்க்கும் பொழுது தத்துவார்த்த இறையியல் என்று சொல்லி ஃபிலாசபிக்கல் தியாலஜி என்று பார்த்தோம். எட்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது எத்திக்கல் தியாலஜி மாரல் தியாலஜி என்று பார்த்தோம். ஒழுக்கம் சார்ந்த இறையியல் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக டாக்மேட்டிக் தியாலஜி அதாவது சபை பிரிவினர் அடிப்படையிலே இருக்கக்கூடிய இறையியல், சபை சார்ந்த இறையியல் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்படியாக 9 வகைகளானது தேவனை பற்றி தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லக்கூடிய இறையியலாக காணப்படுகிறது. இந்த இறையியலானது பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களிலே நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த இறையியல் எல்லாம் நாம் படிக்கும் பொழுது, ஆழமாக நாம் படிக்கும் பொழுது தேவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையானது நமக்கு மென்மேலும் இனிமையூட்டக்கூடியதாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே வேதாகமத்திலே இவ்வளவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி நிஜமாக நம்முடைய வாழ்க்கையை அது ஒளிரூட்டச் செய்யக்கூடியதாக காணப்படும். நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு இது மிகவும் பிரயோஜனமுடையதாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. ஆகவே தேவன் தம்மை பற்றி இந்த வேதாகமத்திலே பல்வேறு விதங்களிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பொதுவாக தேவனுடைய வெளிப்பாடு என்று வரும் பொழுது அது 3 நிலைமையிலே தான் தேவனுடைய வெளிப்பாடானது பிரத்யேகமாக வெளிப்படுகிறது. பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது வெளிப்பாடுகள் என்று சொல்லி வரும் பொழுது பொதுவான வெளிப்பாடு, குறிப்பிட்ட வெளிப்பாடு என்று சொல்லி, பிரத்யேக வெளிப்பாடு என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஜென்ரல் ரெவலேஷன், ஸ்பெசிஃபிக் ரெவலேஷன். இந்த ஜென்ரல் ரெவலேஷன் பொதுவான வெளிப்பாடுலே நாம் பார்க்கும் பொழுது இயற்கை, வரலாறுகள், மனிதனுடைய தோற்றங்கள், இப்படியாக மனிதனுடைய மொழி, இதெல்லாம் பொதுவான வெளிப்பாடிலே நாம் பார்க்க முடியும். பிரத்யேக அல்லது குறிப்பிட்ட வெளிப்பாடு ஸ்பெசிஃபிக் ரெவலேஷன் என்று சொல்லும் பொழுது அதில் நாம் சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். பொதுவான வெளிப்பாடிலே இயற்கை, வரலாறுகள் இதெல்லாம் காணப்படுகிறது, மொழி இதெல்லாம் காணப்படுகிறது. இரண்டாவதாக குறிப்பிட்ட பிரத்யேக வெளிப்பாடிலே நாம் பார்க்கும் பொழுது மற்ற 2 காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஒன்று, நாம் ஏற்கனவே சொன்னபடி எழுதப்பட்ட வேதாகமம். இரண்டாவதாக அது இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார். இந்த இதில் நாம் பார்க்கும் பொழுது பொதுவாக வெளிப்பாடுகள் என்று சொல்லி நாம் வரும் பொழுது நேச்சுரல் ரெவலேஷன், இயற்கையிலே தேவனை குறித்து வெளிப்படக்கூடியது. அதாவது அதிகமாக மனிதனுக்கு தேவன் இருக்கிறார் என்பதை எப்படியெல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் 3 நிலைமையில் அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இயற்கையின் மூலமாக தேவனை பற்றி மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் உண்டு என்று மனிதன் இயற்கையை பார்க்கும் பொழுதே அவன் அறிந்து கொள்கிறான். எந்த ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அவன் நாத்திகனாக பிறப்பதல்ல, அவன் தேவன் இருக்கிறார் என்ற நிலைமையிலே தான் மனிதன் பிறக்கிறான். அவனுடைய இயற்கையானது தேவனுடைய செயல்பாடுகளை அது
வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. ஆகவே இயற்கையின் மூலமாக தேவனுடைய வெளிப்பாடுகளானது காணப்படுகிறது. இரண்டாவதாக தேவனுடைய வெளிப்பாடு அது வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. மோசே 5 ஆகமங்களை எழுதுகிறார். பல்வேறு நிலைமையிலே தேவனுடைய வார்த்தையானது எழுதப்பட்டது. அது காலங்களில் நாம் எபிரேயரில் நாம் வாசிக்கும் பொழுது, முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பற்றின தேவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பூர்வ காலம் முதல் தேவன் பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் ஆரம்ப காலம் முதல் மனிதனுக்கு தேவன் தம்மை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதாகமமானது தேவனுடைய மிக முக்கியமான வெளிப்பாடாக காணப்படுகிறது. மூன்றாவதாக தேவனுடைய வெளிப்பாடு இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தான் தேவனை வெளிப்படுத்தக்கூடிய நபராக காணப்படுகிறார். தேவனை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் அல்ல. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவை தவிர வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருப்பது அல்ல. அவர் எவ்வளவு சிறந்தவராக பரிசுத்தம் வாழ்ந்தவராக இருந்தாலும் தேவனை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரே நபராக இயேசு கிறிஸ்துவானவர் மட்டுமே காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவானவருடைய பிரதான சீசன் என்று சொல்லக்கூடிய அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட அல்ல என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அது உண்மைதான். ஆனால் தேவனை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரே நபர் என்று சொல்லி பார்த்தால் அது இயேசு கிறிஸ்துவானவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆகவே வெளிப்பாடுகள் இந்த 3 நிலைமையிலே காணப்படுகிறது. இயற்கையிலே, எழுதப்பட்ட வேதமாக, இயேசு கிறிஸ்துவாக. இந்த இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் எழுதப்பட்ட வேதாகமத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு அவர் எழுதியிருக்கிற வேதத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையானது அவரை பற்றி வெளிப்படுத்துகிறது. நமக்கு இதையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது சில நேரங்களில் நாம் கடினமாக இருப்பதாக தோன்றலாம். பிரியமானவர்களே, தேவனை பற்றின படிப்பு அது மனித மூளைக்கு எட்டாத கூடிய ஒரு காரியமாகத்தான் காணப்படுகிறது. ஆனாலும் கூட நாம் தேவனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு தேவன் நம்முடைய மூளைக்கு எட்டின விதத்திலே அவர் தம்மை எளிமையாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் திரும்பமாக நம்முடைய மனதிலே நாம் பதிய வைக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே 3 நிலைமையிலே வெளிப்பாடுகள் இருக்கிறது. நேச்சுரல் ரெவலேஷன், இயற்கை வெளிப்பாடுகள், இரண்டாவது வேதபூர்வமான வெளிப்பாடு, மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவிலே இருக்கக்கூடிய வெளிப்பாடு. யோவான் முதல் அதிகாரம் அதனுடைய 17 19 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் எப்படி அன்பு செய்கிறார் என்பதை குமாரனாகிய தேவன் இந்த பூமிக்கு மனிதனாக அவதரித்து நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்ததினாலே நாம் அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். ஆகவே தேவனுடைய வெளிப்பாடுகள் இந்த 3 நிலைமையிலே காணப்படுகிறது. நாம் அடுத்ததாக நாம் வரும் பொழுது பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி தேவனுடைய இருப்பை பற்றின கேள்விகள். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய இருப்பை பற்றி மனிதன் எழுப்பக்கூடிய பொதுவான கேள்வி என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். பொதுவாக முதலாவது அல்லது அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், முதலாவது இஸ் தேர் காட், தேவன் இருக்கிறாரா? தேவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி பொதுவாக மனிதனுக்கு வருகிறது. அதிகமான மனிதர்களுக்கு அல்ல. நாம் அதையும் உற்று கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் அதிகமான மனிதர்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி கேட்கக்கூடிய நபர்களும் உண்டு. தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாக
தேவன் இருக்கிறார் என்பதற்கு பல்வேறு விதமான பதில்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேதாமத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வேதாமம் முதல் அதிகாரம் முதல் வசனமே ஆரம்பிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி இது துவங்குகிறது. இந்த வேதாமத்தினுடைய முதல் வசனமே தேவன் இருக்கிறார் என்பதை மிக ஆணித்தரமாக, மிக ஊர்ஜிதமாக அது உறுதிப்படுத்துகிறது. தேவன் உறுதிப்படுத்துகிறார். தாம் இருக்கிறேன் என்பதை மனிதனுடைய மொழியில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அங்கே தேவனை குறித்து பார்க்கிறோம், தேவன் உண்டாக்கினதை குறித்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய மிக உன்னதமான வெளிப்பாடாக இந்த வேதாமம் இருக்கிறது. இந்த வேதத்தின் மூலமாக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இயற்கையின் மூலமாக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சங்கீதம் 14வது சங்கீதம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இப்படியாக பார்க்கிறோம், தேவன் இல்லை என்று மதியேடன் தன் இருதயத்திலே சிந்தித்து கொண்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, மதியேடருக்கு தான் அப்பேற்பட்ட சிந்தனையானது வருகிறது. தேவன் இல்லை என்று தேவன் சிருஷ்டித்தவைகளை பார்த்து கொண்டே மனிதன் அப்படி சொல்லுகிறான். இந்த உலகத்திலே ஒரு விஷயத்தை ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காகவே அது இல்லை என்ற ஆகிவிடாது. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் உணரவில்லை, ஒன்றை நாம் காணவில்லை என்பதற்காகவே அது இல்லை என்ற பொருள் ஆகாது. நாம் பல்வேறு விதமான காரியங்களை நாம் கோடிட்டு பார்க்க முடியும். ஆகவே முதலாவது, தேவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி மனிதனுக்கு அவசியமற்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. தேவன் இருக்கிறார். மனிதனுடைய சிருஷ்டிப்பை நாம் பார்க்க முடியும். இந்த சிருஷ்டிப்பத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எப்படியாக தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது வகை வகையாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரே இனத்திலே பல்வேறு விதமான வகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். செடிகளில் நாம் அப்படி பார்க்க முடியும், மிருகங்களில் நாம் அப்படி பார்க்க முடியும், இதெல்லாம் நாம் அப்படி பார்க்க முடியும். ஆனால் மனிதனை அவர் வகையாக படைக்கவில்லை என்பதையும் வேதாமத்தில் பார்க்கிறோம். மனிதனை அவர் படைக்கும் பொழுது தம்முடைய சாயலாக, தம்முடைய ரூபத்தின்படி மட்டுமே அவர் படைத்திருக்கிறாரே ஒழிய மனிதனிலே அவர் வகையை படைக்கவில்லை. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. அவர் ஆதாம் ஏவாள் என்ற இந்த நபர்களை மட்டும்தான் தேவன் படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதனிலே அவர் வகையை அவர் படைக்கவில்லை. மனிதர்கள் இந்த ஒரே தம்பதிகளுக்கு பிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லாரும் தேவனுடைய ரூபத்தின்படி, தேவனுடைய சாயலின்படி ஆதாம் ஏவாளுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இயற்கையிலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் இருக்கிறார் என்பதை மனிதன் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக, மனிதனுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, தேவனை யாராவதும் கண்டிருக்கிறார்களா? கடவுளை யாரும் பார்த்திருக்கிறார்களா? பிரியமானவர்களே, இந்த ஒரு கேள்வியானது அடிப்படையிலே இது ஒரு தவறான ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. தேவனை ஒருவனும் ஒரு காலும் காண முடியாது. தேவன் இன்விசிபிள், அவர் காண முடியாத தேவன். நாம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அதரிசனமான தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மனிதன் காணக்கூடிய இந்த மனிதன், உடலால் இருக்கக்கூடிய இந்த வரையறுக்கப்பட்ட மனிதன் வரையறுக்க முடியாத ஒரு தேவனை அவனால் பார்க்க முடியாது. தேவனை மனிதன் காண முடியாது. வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அவருடைய ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் தேவனை உணர முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக உணர முடியும். தேவனுடைய செயல்பாடுகளின் மூலமாக நாம் உணரக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நாம் பல்வேறு விதமான காரியங்களுக்கு உதாரணமாக அதை நாம் பார்க்க முடியும்.
நாம் இந்த உலகத்தில் நாம் ஏதாவது ஒரு பொருளை நாம் மேலே தூக்கி போட்டால் அது நிச்சயமாக கீழே வந்து விழுகிறது. அதற்கு புவி ஈர்ப்பு விசை என்று சொல்கிறோம். புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லக்கூடிய இந்த விசையை நாம் பார்த்திருக்கிறோமா என்று கேட்டால் பார்ப்பதல்ல. ஆனால் உணர்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக உணர்கிறோம். எப்படி உணர்கிறோம்? அதனுடைய செயல்பாடுகளின் வழியாக நாம் உணர்கிறோம். பிரியமானவர்களே, அதுபோல தேவனை கண்டிருக்கிறோமா அல்லது யாராவது கண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அவரை உணர முடியுமா, அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர முடியுமா என்று கேட்டால் உணர முடியும். அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக உணர்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக காரியங்களை இப்படி நாம் பார்க்க முடியும். நம்முடைய கண்களால் அவைகளை பார்ப்பதல்ல, ஆனால் அதனுடைய செயல்பாடுகளால் நாம் அதை ஒத்துக்கொள்கிறோம். அதற்கு ஒரு உதாரணம் தான் புவியீர்ப்பு விசை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் உன்னென்று நாம் உணரக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே இரண்டாவது கேள்வி, தேவனை பார்த்திருக்கிறார்களா, பார்க்க முடியுமா என்று கேட்டால், பிரியமானவர்களே, இந்த அதரிசனமான தேவனை இந்த வரையறுக்கப்பட்ட இந்த சரீரத்திலே பாவத்திலே விழுந்து போயிருக்கிற இந்த மனிதன் தேவனை காண முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் குமாரனாகிய தேவன் அவரை வெளிப்படுத்தினார், அவருடைய பண்புகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது கேள்வி என்ன என்று பார்க்கும் பொழுது, அவன் சொல்லக்கூடிய மூன்றாவது விஷயம், மனிதனுடைய இயலாமையிலே மனிதன் கடவுளை உண்டாக்கி இருக்கிறான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, மனிதனுடைய இயலாமை, அதாவது ஹெல்ப்லெஸ்னஸ், மனிதனால் அவனால் இதற்கு மேல் செயல்பட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது மனிதன் அதற்கு காரணமாக கடவுள் என்ற ஒன்றை கற்பித்து கொள்ளுகிறான் என்று வாதிடக்கூடியவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இதுவும் ஒரு அபத்தமான வாதமாக இருக்கிறது. இந்த கூற்றே ஒரு தவறானது. மனிதனுடைய உதவியற்ற தன்மையினாலே மனிதன் இப்படியாக சொல்லுவது கிடையாது. கடவுள் என்ற இந்த தேவனை இல்லை என்று நிராகரிப்பதற்கு மனிதனுடைய போதாமை காரணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. அப்படியானால் யார் அதை சொன்னார்கள்? முதலாவது யார் அதை சொன்னார்கள்? எங்கே சொன்னார்கள்? அதற்கான சான்றுகள் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஆகவே மனிதன் தன்னையே அப்படியாகவே அவன் ஏமாற்றிக் கொள்கிறான். மனிதனுடைய போதாமையினால் தேவன் உண்டு என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு போதனை அல்ல தேவனை பற்றின காரியங்கள். பிரியமானவர்களே, இது கற்பனையானது அல்ல. தேவனை பற்றின காரியங்கள் அது சத்தியமானது, அது உண்மையானது. தேவன் இருக்கிறார் என்று சொல்லி மனிதனுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே தேவன் நிரூபிக்கிறார், அவர் காண்பிக்கிறார். ஆனால் மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அதை இப்படியாக அவன் திரித்து அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான், மனிதனுடைய போதாமை என்று சொல்லி. பிரியமானவர்களே, மனிதன் தேவனுடைய ரூபத்தின்படி சாயலின்படி படைக்கப்பட்டிருந்தாலும் தேவனுக்கு சமமானவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு சமமானவன் மனிதன் அல்ல. ஆகவே மனிதனால் தேவனை பரிபூரணமாக புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய பரிபூரணமான, நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆழங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதனுடைய 3வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலும் 3வது அதிகாரத்திலும் தேவனுடைய ஆழங்களை ஒருவனும் ஆராய முடியாது. பிரியமானவர்களே, மனிதனால் இந்த வரையறுக்கப்பட்ட இந்த மனித மூளைக்குள்ளாக, மனிதனுடைய அறிவு ஆற்றலுக்குள்ளாக விவரிக்க முடியாத, ஒப்புமை இல்லாத இந்த மகா பெரிய தேவனை வரையறுத்து மனிதனால் சொல்ல முடியாது. தேவன் நம்முடைய மனித மூளைக்கு அப்பாற்பட்டவர், டிரான்செண்டன்ஸ் என்று சொல்லி நாம் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவோம். அதாவது மனிதனுடைய மூளையானது, அதற்கு ஒரு அறிவாற்றலானது, அதற்கு ஒரு எல்லை உண்டு. இவ்வளவுதான் மனிதனால் சிந்திக்க முடியும், இவ்வளவுதான் மனிதனால் புரிந்து கொள்ள முடியும், அதற்கு மேல் அவனால் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அவனுக்கு அந்த திறன் இல்லாததினாலே தேவன் இல்லை,
தேவன் ஒரு கற்பனை என்ற ஒரு வாதமானது ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, உதாரணமாக மிருகங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். மிருகங்கள் மனிதனை பற்றி படிக்க முயற்சி எடுத்தால் அந்த மிருகங்கள் பரிபூர்ணமாக மனிதனை புரிந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. மனிதனோடு அவை அநேக மிருகங்கள் எளிமையாக பழகக்கூடியதாக இருக்கிறது. நாம் வீட்டிலே வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் என்று சொல்லக்கூடிய காரியங்கள், ஒரு பூனையோ நாயோ, மனிதனுடைய சுபாவத்தை சில நேரங்களில் அது புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மனிதனை பூரணமாக அது புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆகவே அது பூரணமாக உணர்ந்து கொள்ள முடியாத காரணத்தாலே மனிதன் கற்பனை என்று ஆகிவிடுமா? நிச்சயமாக அல்ல. மனிதன் சொல்லக்கூடியது கற்பனை என்று ஆகிவிடுமா? நிச்சயமாக அல்ல. ஆகவே மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியங்களானது தேவனை பற்றி அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக தேவன் இல்லை, தேவன் என்று சொல்லக்கூடிய இந்த போதனையானது கற்பனை என்று ஆகிவிடாது. ஆகவே மூன்றாவது, இது ஒரு கற்பனை என்று சொல்லக்கூடிய ஒரு போதனையானது தவறாக இருக்கிறது. முதலாவது, தேவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி. தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்றுகள், வரலாற்று சான்றுகள் ஒன்று, அவருடைய செயல்பாடுகளில் நாம் பார்க்க முடியும், அவருடைய சிருஷ்டிப்பிலே நாம் பார்க்க முடியும், அது மட்டுமல்ல அவருடைய வேதாமத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்திலே மாடர்ன் சயின்டிஸ்ட், மாடர்ன் சயின்ஸினுடைய தந்தை என்று அழைக்கக்கூடிய ஐசக் நியூட்டன் தேவன் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நபராக காணப்பட்டார். அநேக அறிஞர்கள், அநேக ஞானிகள் தேவன் இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் இருக்கிறார். இரண்டாவதான கேள்வி, தேவனை காண முடியுமா? ஆவியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை, இன்விசிபிளாக இருக்கக்கூடிய தேவன் ஆவியானவராக இருக்கிறார். ஆகவே ஆவியானவராக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவரை இந்த சரீரத்தில் வாழக்கூடிய மனிதன் அவனால் காண முடியாது. ஆனால் தேவனை, தேவனுடைய செயல்பாடுகளை மனிதரால் உணர முடியும். மூன்றாவதாக, தேவன் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் கற்பனைவாதம் என்று சொல்லக்கூடியது, அது ஒரு அபத்தமானது, மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காகவே தேவனை பற்றின உபதேசங்கள் கற்பனை என்று சொல்லுவது அபத்தமான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஆகவே நான்காவதாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, தேவன், வேதாகமம் தேவன் இருக்கிறார் என்பதை அந்த நேரடியாக சொல்லுகிறதா என்று கேட்டால், பிரியமானவர்களே, தேவன் இருக்கிறார் என்பதற்கு சான்றுகள் 1, 2, 3 என்று சொல்லி வேதாகமம் சொல்லவில்லை. ஏனென்றால் தேவன் இருக்கிற ஒரு விஷயத்திற்கு திரும்பவுமாக ஒரு அத்தாட்சியானது தேவையில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு அத்தாட்சி என்ன என்று சொல்லி நாம் ஒருவரை பார்த்து கேட்டால் என்ன சொல்வார்? நான் இருக்கேன், அதுதான் அத்தாட்சி. அதுக்கு மேலே என்ன அத்தாட்சி? ஒருவேளை அவருக்கு ஆதார் கார்டு இல்லை, அவருக்கு ரேஷன் கார்டு இல்லை, அவருக்கு ஓட்டர் ஐடி இல்லை, இதனால் அவர் இல்லை என்று ஆகிவிடுமா? கிடையாது. அவர் இருக்கிறார் என்பதற்கு அவரே சான்று. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் இருக்கிறார் என்பதற்கு அவரே சான்றாக இருக்கிறார். வேற ஒரு சான்றுகள் தேவையே கிடையாது. மனிதனுக்கு எப்படி தேவைப்படுவதில்லையோ அதுபோல தான் தேவனுக்கும். தேவன் இருக்கிறார் என்பதற்கு தேவனே சான்று, வேற ஒரு சான்றை நாம் தேட வேண்டியதில்லை. வேதாகமும் அதை நிரூபிப்பதற்காக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. காரணம், அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே முதல் வசனமே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது. அந்த ஒன்றே போதுமானதாக காணப்படுகிறது. இது சிருஷ்டிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது, இதற்கென்று ஒரு எல்லைகளானது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த வானமும் பூமியும் ஒரு நாள் தோன்றினது. பிரியமானவர்களே, மனிதன் உண்டாக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆகவே எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. நாம் எல்லாரும் உண்டாக்கப்பட்டபடியினால் தேவனும் உண்டாக்கப்பட்டவர் என்ற வாதமும் தவறானது. ஆகவே தேவனுடைய வேதாகமம், கர்த்தருடைய வேதாகமம் தேவர் இருக்கிறார் என்பதற்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் அல்ல. தேவனே சான்றாக இருக்கிறார். அவருடைய அழியாத இந்த வார்த்தையே
சான்றாக இருக்கிறது. ஆகவே இந்த தேவனை நாம் அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக அது காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனை பற்றின உபதேசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளவைகளாக அது காணப்படுகிறது. இந்த கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மறுப்பாளர்கள், நாத்திகர்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களானது எந்த விதமான அஸ்திபாரமும் ஆதாரமும் இல்லாமல் வைக்கக்கூடிய வாதங்களாக காணப்படுகிறது. இது இன்டலெக்சுவல் ப்ராப்ளம் அல்ல, இது அறிவு சார்ந்த பிரச்சனை அல்ல, இது ஆவிக்குரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. மனிதனுடைய ஆவிக்குரிய பிரச்சனைக்கு ஆவிக்குரிய காரியத்திலே தான் தீர்வானது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதன் ஆவிக்குள்ளானவனாக காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே பாவமானது அவனை தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்கு தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனை பற்றின உபதேசத்திற்கு அது தடை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த தடையை நீக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக செயல்படும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம், இந்த பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் அது வெளியேறக்கூடியதாக அது காணப்படுகிறது. ஆகவே தேவன் இப்படியான தேவனை பற்றின கேள்விகளுக்கு விடையாக நாம் வேதாமத்தில் இருந்தும் வரலாற்று சான்றுகளிலிருந்தும் நாம் பார்க்க முடியும். சிலர் தேவன் சுயம்பு என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு, அதாவது தேவன் தானாக தோன்றினார் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. பிரியமானவர்களே, இந்த வாதமும் தவறான வாதமாக இருக்கிறது. தேவன் இருக்கிறாரா என்ற கேள்வி, அந்த ஒரு வாதம் தவறானது. இரண்டாவதாக, தேவனை காண முடியுமா என்று சொல்லி கேட்கக்கூடிய வாதம் தவறானது. மூன்றாவதாக, தேவன் மனிதனுடைய கற்பனையிலே தோன்றினார் என்று சொல்லுவதும் தவறான ஒரு வாதமாக இருக்கிறது. தேவனை பற்றி, தேவன் இருக்கிறார் என்பதை பற்றி வேதாகமம் நேரடியாக இப்படி சொல்லப்படுகிறதா என்று சொல்லி கேட்டால் அந்த ஒரு வாதமும் தவறாக இருக்கிறது. ஐந்தாவதாக, தேவன் தானாக தோன்றினார் என்று சொல்லக்கூடிய வாதமும் தவறானதாக இருக்கிறது. தேவன் தோன்றவில்லை. பிரியமானவர்களே, தேவன் தானாக தோன்றினவர் அல்ல, அவருக்கு துவக்கமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? பிரியமானவர்களே, நம்முடைய மூளை, என்னுடைய வரையறை அவ்வளவுதான், நம்முடைய புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அவ்வளவுதான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவனை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த வகுப்பிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் தியாலஜி என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். அது 2 கிரேக்க வார்த்தையினுடைய கூட்டமைப்பாக இருக்கிறது. தேவன், தியாலஜி, தியோஸ் என்று சொல்லும் பொழுது அது தேவன், லாகோஸ் என்று சொல்லும்போது வார்த்தை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தை 2 விதங்களில் அடையாளப்படுத்தப்படுகிறது. ஒன்று எழுதப்பட்ட வார்த்தையாக வேதாகமம் இருக்கிறது, இன்னொன்று ஜீவிக்கிற வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் பார்த்தது இந்த தியாலஜியில் இருக்கக்கூடிய வகைகள், பிரிவுகளை குறித்து நாம் பார்த்தோம். 9 பிரிவுகளை குறித்து நாம் சிந்தித்தோம். அதற்கு பின்பாக மனிதன் எழுப்பக்கூடிய, தேவனை சார்ந்து எழுப்பக்கூடிய 5 விதமான வாதங்களும் கேள்விகளை குறித்து நாம் பார்த்தோம். தேவன் இருக்கிறாரா என்று சொல்லி பார்த்தோம். என்ற கேள்விக்கு நாம் பதிலை நாம் சிந்தித்தோம். தேவனை காண முடியுமா என்ற கேள்விக்கு நாம் சிந்தித்தோம். மனிதன் தேவனுடைய கற்பனையாக தோன்றின ஒரு போதனையா என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இது வேதத்திலே தேவனை பற்றி நாம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடைசியாக தேவன் தானாக தோன்றினவராய் என்ற வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த 5 வாதங்களும் இது ஒரு அடிப்படையற்ற வாதங்களாக காணப்படுகிறது. எனக்கு அன்பான பிரியமானவர்களே, தேவனை பற்றின காரியங்கள் நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அது உற்சாகப்படுத்தும். நாம் இன்னும் தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆர்வத்தை தூண்டும். நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தேவனாக இருந்தாலும் தேவன் நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே,
நாம் இந்த புவியீர்ப்பு விசையை பற்றி நாம் முழுவதும் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதை நாம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். அதுபோல தான் தேவனை பற்றி நாம் முழுவதுமாக நாம் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட அவருடைய செயல்பாடுகளை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆகவே அப்படி உணரும் பொழுது நாம் தேவனுடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த வார்த்தையானது நமக்கு தொடர்ந்து பலனையும் உற்சாகத்தையும் அவருக்கு முன்பாக கீழ்ப்படுதலையும் கூட தாழ்மையும் கூட நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்பையும் கூட வெளிப்படுத்த தேவன் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. அவருடைய கிருபையானது நம் அனைவரையும் வழிநடத்துவதாக. ஆமென்.